Hi children, welcome to Math Rhythm. This is chapter 2, Polynomials of class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 2.1ல உள்ள sums எல்லாம் solve பண்ணலாம். ஓகேவா? exercise 2.1ல first sum என்ன கொடுத்திருக்காங்க? Which of the following expressions are polynomials in one variable and which are not? State reasons for your answer. இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சில algebraic expressions கொடுத்துட்டு whether they are polynomials in one variable or not ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலினாமியல்னா என்ன? பாலினாமியல்ன்றது நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளோட பவர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். இப்போ பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிளான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள்னா என்ன? நம்ம ஒரு பாலினாமியல்ல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 5x ஸ்கொயர் plus 3xன்றதுனா this is polynomial in x. இதில் xன்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் வேரியபிளோட பவர் ஹோல் நம்பர்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். வேரியபிளோட பவர் ஹோல் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது அதில் ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு கொஷினில் whether they are polynomials in one variable or not ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 7 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வேரியபிளோட பவர் செக் பண்ணலாம். வேரியபிளோட பவர் வந்து இங்கே 2 இருக்குது, இந்த டேர்மில் வந்து 1 இருக்குது. ஸோ ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ பாலினாமியல். இப்போ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிளான்னு செக் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு வேரியபிள் தான், எக்ஸ்ன்ற வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். ஓகேவா? ஸோ இதுக்கு ரீசன் நம்ம எப்படி எழுதணும்னா ஆல் த பவர்ஸ் ஆஃப் த வேரியபிள் ஆர் ஹோல் நம்பர்ஸ் இன் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இட் இஸ் அ பாலினாமியல். And there is only one variable in this polynomial, so this is a polynomial in one variable. Next one பார்க்கலாம். Next oneல y square plus root 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளோட பவர் வந்து ஹோல் நம்பரான்னு செக் பண்ணலாம். வேரியபிள் வந்து y, அதோட பவர் வந்து 2. This is a whole number. So this is a polynomial. Polynomial in one variableன்னு பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு வேரியபிள் y மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. So this is a polynomial in one variable. ஓகேவா? The power of the variable is a whole number in this expression, so it is a polynomial. And there is only one variable in this polynomial, so this is a polynomial in one variable. Okay va? Next one check பண்ணலாமா? Third one என்ன கொடுத்திருக்காங்க? 3 root t plus t root 2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல root t நம்ம எப்படி எழுதலாம்? t power 1/2 ன்னு எழுதலாமா? 3 into t power 1/2 plus t root 2. 3 root t எப்படி எழுதியிருக்கோம்? 3 into t power half ன்னு எழுதியிருக்கோம் plus t into root 2. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? வேரியபிளோட பவர்ஸ் வந்து ஹோல் நம்பரான்னு செக் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன்ல 3 into t power 1/2 ன்னு இருக்கு. 1/2 is not a whole number. So this expression is not a polynomial. ஓகேவா? கொடுத்திருக்க வேரியபிளோட பவர் வந்து ஹோல் நம்பரா இல்லனா that is not a polynomial. நம்ம ரீசன் எழுதிரலாம். The power of the variable is not a whole number in this expression, so this is not a polynomial. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? y plus 2/y ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? y plus 2 into 1/y. This is equal to y plus 2 into y power minus 1 ன்னு எழுதலாம். 1/y can be written as y power minus 1. ஓகே? இப்போ இதோட பவர்ஸ் செக் பண்ணலாம். இங்கே வந்து பவர் 1, yனா y power 1, இங்கே y power minus 1 இருக்கு இல்லையா? This is not a whole number. So power of the variable வந்து whole number இல்லனா that is not a polynomial. ஓகேவா? The power of the variable is not a whole number in this expression, so this is not a polynomial. Next one போலாம். x power 10 plus y power 3 plus t power 50. இப்போ இந்த வேரியபிளோட பவர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் 10 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 50 இருக்குது. ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் அ பாலினாமியல். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? பாலினாமியல் இன் ஒன் வேரியபிளான்னு செக் பண்ணணும். இங்கே 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? x ஒரு வேரியபிள், y ஒரு வேரியபிள், t ஒரு வேரியபிள். ஸோ 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால this is not a polynomial in one variable. Actually this expression is a polynomial, but it is not a polynomial in one variable. ஓகேவா? ஸோ நம்ம ரீசன் எழுதிடலாம். All the powers of the variable are whole numbers in this expression, so it is a polynomial. And there are 3 variables in this polynomial, so this is not a polynomial in one variable. புரியுதா? ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா whether they are polynomial in one variable or not ன்னு செக் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு சில பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ எக்ஸ் ஸ்கொயரை என்ன கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுதான் அதோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 5x ஸ்கொயர்னு இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5. -6x ஸ்கொயர்னு இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -6. எக்ஸ் ஸ்கொயர் பை 2னு இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1/2. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை என்ன கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாலினாமியல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 + x ஸ்கொயர் + x. இதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. 1 × எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. The coefficient of x square is 1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 - x square + x cube கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே -x square இருக்கு இல்லையா. ஸோ -x squareனா -1 × x square. அப்போ x squareோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -1. செகண்ட் ஒன்ல the coefficient of x square is -1. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, π/2 × x square + xன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ π/2 x squareனா this is equal to π/2 × x square இல்லையா. ஸோ அப்போ x squareோட கோஎஃபிஷியன்ட் என்ன, π/2. ஸோ தேர்ட் ஒன்ல the coefficient of x square is π/2. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, √2x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த டேர்ம்லேயுமே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. 0 × x square வந்து 0. ஸோ the coefficient of x square is 0. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, give one example each of a binomial of degree 35 and of a monomial of degree 100ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பைனாமியல் எழுதணும், அதோட டிகிரி 35 இருக்கணும். அதே போல் ஒரு மோனோமியல் எழுதணும், அதோட டிகிரி 100 இருக்கணும். ஓகேவா. பைனாமியல் ஆஃப் டிகிரி 35 எழுதலாம், அந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் வந்து 35 இருக்கணும். நம்ம பைனாமியல் எழுதணும், அப்போ அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும், ஒன்லி 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 10y⁻35 + y. இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். டிகிரி 35 வச்சு ஒரு பைனாமியல் x⁻35 + 10. இதுவும் பைனாமியல் தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, பைனாமியல்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 டேர்ம் மட்டும் எழுதணும், அதில் ஹையஸ்ட் பவர் வந்து 35 இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மோனோமியல் ஆஃப் டிகிரி 100. மோனோமியல்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கணும், அதோட ஹையஸ்ட் பவர் 100 இருக்கணும். ஓகேவா. 5x⁻100. நீங்கள் வேறு வேரியபிள் வச்சு எழுதலாம், m⁻100, 10y⁻100. புரியுதா. ஸோ நான் இங்கே எழுதியிருக்க எல்லாமே மோனோமியல் ஆஃப் டிகிரி 100 தான். ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ்னு கேட்டிருக்காங்க. டிகிரின்னா நம்ம என்ன எழுதுவோம், அந்த பாலினாமியல் உள்ள ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாலினாமியல் எடுத்துக்கலாம். 5x⁻3 + 4x² + 7x. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் என்ன, 3 தான் இருக்கு இல்லையா. இந்த டேர்மில் 2, இந்த டேர்மில் 1. இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர்னு பார்த்தோம்னா 3. ஸோ த டிகிரி ஆஃப் 5x³ + 4x² + 7x is 3. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ஒன் என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, 4 - y² கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் பவர் 2 தான். ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல், 2. ஓகேவா. த டிகிரி ஆஃப் 4 - y² is 2. புரியுதா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 5t - √7 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் வந்து ஹையஸ்ட் பவர் என்ன, 1 தான் இருக்கு இல்லையா. t-னா t⁻1. ஸோ த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 1. The degree of 5t - √7 is 1. ஓகேவா. ஏன் 1 எழுதுகிறோம், tனா t⁻1. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வேரியபிளோட பவர் என்ன வரும், 0ன்னு வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 3னா நம்ம அதை 3 × x⁻0ன்னு எழுதலாம். ஓகேவா. x⁻0னா 1. ஸோ அப்போ 3 × 1னா நமக்கு 3 தான் ஆன்சர் வரும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து வேரியபிளோட பவர் வந்து 0. ஸோ வாட் இஸ் த degree of this polynomial, the degree of 3 is 0. ஓகேவா. ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருந்தாங்கன்னா you have to write the highest power of the given polynomial. ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாம். 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, classify the following as linear, quadratic and cubic polynomials. நமக்கு சில பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கிளாஸிஃபை வெதர் தே ஆர் லீனியர் ஆர் குவாட்ராட்டிக் ஆர் கியூபிக் பாலினாமியல்ஸ். லீனியர் பாலினாமியல்னா என்ன, குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன, கியூபிக் பாலினாமியல்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா. லீனியர் பாலினாமியல்னா அதோட டிகிரி வந்து 1 இருக்கணும் இல்லையா. தட் மீன்ஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் தட் பாலினாமியல் ஷுட் பி 1. நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல டிகிரி வந்து என்னவா இருக்கணும், 2 இருக்கணும். தட் மீன்ஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் தட் பாலினாமியல் ஷுட் பி 2. நெக்ஸ்ட் cubic polynomial.
கியூபிக் பாலினாமியலில் டிகிரி வந்து 3 இருக்கணும். the highest power of that polynomial should be 3. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கிளாஸிஃபை பண்ணலாமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸில் ஹையஸ்ட் பவர் என்ன? 2. அப்போ இது என்ன பாலினாமியல்? குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 3. ஹையஸ்ட் பவர் 3 இல்லையா? ஸோ இதோட டிகிரி 3. ஸோ திஸ் இஸ் அ கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் பாலினாமியல் பார்க்கலாம். y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4. அப்போ இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 2. The degree of this polynomial is 2. So this is a quadratic polynomial. Next 1 plus x ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட டிகிரி வந்து 1. xனா x power 1 இல்லையா? So this is a linear polynomial. ஓகேவா? நெக்ஸ்ட் 3t ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 into t power 1. ஸோ இதோட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ திஸ் இஸ் அ லீனியர் பாலினாமியல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல்? 2. அப்போ திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். அங்கே நெக்ஸ்ட் பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க? 7x power 3. இதோட ஹையஸ்ட் பவர் என்ன? 3. தட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 3. ஸோ திஸ் இஸ் அ கியூபிக் பாலினாமியல். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணி எழுதிடலாம். ஸோ லீனியர் பாலினாமியல் எதாவது வரும்? 4th one 1 plus x. நெக்ஸ்ட்டு 5th one 3t. ஸோ இது ரெண்டும் லீனியர் பாலினாமியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் என்னென்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இது குவாட்ராட்டிக் பாலினாமியல். அடுத்தது தேர்ட் ஒன் y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4, இதுவும் குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் என்ன குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருக்குது? 6th ஒன் இருக்குது இல்லையா? 6th ஒன் வந்து ஆர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து ஆர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கியூபிக் பாலினாமியல்ஸ்லாம் எடுத்து எழுதிடலாம். செகண்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் வந்து கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு 7x கியூப் கியூபிக் பாலினாமியல். ஸோ ஒரு பாலினாமியலோட டிகிரி 1 இருந்தால் அதை லீனியர் பாலினாமியல் எழுதணும். நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியலோட டிகிரி வந்து 2 இருந்ததுன்னா அதை குவாட்ராட்டிக் பாலினாமியல் எழுதணும். நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியலில் டிகிரி 3 இருந்தால் அதை வந்து நம்ம கியூபிக் பாலினாமியல்ஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட சம்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.